ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் மகி. குழந்தை அழுது கொண்டே இருந்தது. சமையலை கவனித்து கொண்டே தொட்டிலை ஆட்டிவிட்டபடி இருக்க, அடுப்பில் தீந்து போன சத்தம் வந்ததும் தொட்டிலை விட்டுவிட்டு பெட்ரூமிலிருந்து சமையல் அறைக்குள் ஓடியதும் ஆட்டப்பட்ட தொட்டில் அருகிலுள்ள பெட்டில் பட்டதும் குழந்தை வீல் என கத்த, பதறியபடி அடுப்பு நெருப்பை அணைத்துவிட்டு குழந்தை எடுத்த போதும் அழுகை நிற்கவில்லை. பாத்ரூமில் குளித்து கொண்டிருந்த நிகன் வெளியே வந்ததும் கத்த ஆரம்பித்தான். தனது காதல் மனைவி மகியை பார்த்து, உனக்கு வர வர அறிவு குறைஞ்சிட்டே வருது. அதற்கு மகி, உன் அறிவை கொஞ்சம் கொடுக்க வேண்டியது தானடா. அதற்கு நிகன், என்னடி பாடா போடான்னு தாலி கட்டின புருஷனா மரியாதை இல்லாமல் பேசுகிற? உங்கள் அம்மா உங்கள் அப்பனுக்கு மரியாதை கொடுத்துருந்தா தானே நீயும் கொடுப்ப. குழந்தையை கொடு. அழுது கொண்டிருந்த குழந்தையை மனைவியிடமிருந்து பிடுங்கி தலையில் ஏதாவது அடிபட்டு இருக்குமோ என தடவி பார்த்தான். குழந்தைக்கு 1 வயதுதான் ஆகிறது என்றாலும் தந்தையின் தடவலில் அழுகை நின்றதும் மழலை மொழியில் ஏதேதோ பேசியது. அதற்கு மகி, அப்பனும் மகனும் 2 பேரும் என்னை திட்டுங்க. நான் யாரோ ரோட்டில் போகிறவங்க பெத்து போட்டுட்டு போன அனாதை தானே. பெட்டில் போய் கோபமாக அமர்ந்து கொண்டு அழத் தொடங்கினாள் மகி. என்னடி இங்கே வந்துட்டா, சமையல் முடிச்சிட்டியா? அதற்கு மகி, என்னால் முடியல. என்னடி அழுவுற லூசு என்று சொன்னவன் மனைவியை அணைத்து அன்பாக கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கண்டபடி பேசி போட்டு கொஞ்ச நாள் எல்லாம் சரியாக போகுமா? நானும் காலையில் எழுந்ததுலேருந்து மிஷின் ஆட்டம் வேலை செய்கிறேன், முடியவே மாட்டேங்குது. குழந்தையும் பார்த்துட்டு சமையலையும் கவனிக்கிறது எத்தனை சிரமம் தெரியுமா உங்களுக்கு? போதாதுக்கு இட்லிக்கு 2 சட்னி இல்லாமல் சாப்பிட மாட்டீங்க மாப்பிள்ள. ஒரு நாளாவது நான் எந்திரிக்கும் போது எந்திரிச்சு கூட மாட சமையலுக்கு உதவி பண்ணியிருப்பீங்களா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நானே ஒருத்தியாக உங்கள் கூட சீரழிஞ்சு சிரமப்படுறேன். 10ஆவதுக்கு வேலையும் வீட்டிலேருந்தே பார்க்கலனா வீட்டு வாடகை, குடும்ப செலவுன்னு உங்கள் சம்பளம் எதுக்குமே பத்தாது என பேசியவள் மீண்டும் அழுதவாறு குழந்தையை கணவனிடமிருந்து வாங்கியபடி காலை உணவான இட்லியை பாத்திரத்திலிருந்து எடுத்து தட்டில் போட்டு வந்து அலுவலகத்துக்கு நேரமானதால் அவசரமாக பேண்ட் சட்டையை அயன் பண்ணி கொண்டிருந்த கணவனுக்கு ஊட்டிவிட்டாள். அதற்கு நிக்கன், பொண்டாட்டி எனக்கு நீ கிடைச்சது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா? ஆமாமா, நான் இங்கே நாய்ப்படாத பாடு பட்டுருக்கேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கொட்டுது. எங்கள் வீட்டில் அவங்க சொன்ன மாப்பிள்ளைக்கு நான் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா குழந்தைய என்னோட அம்மாவே குளிப்பாட்டி தொட்டிலாட்டி தொலைச்சி தாங்குன்னு தாங்கியிருப்பாங்க. தங்குறதுக்கு இங்கே பெங்களூரில் சொந்தமாக எனக்கு வீடே வாங்கி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் முக்கியம்னு பெத்தவங்களை ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் பின்னாடி ஓடி வந்தது எவ்வளவு தப்புன்னு இப்போ புரியுது. இப்போ புரிஞ்சு என்ன பண்ண முடியும்? அதற்கு நிக்கன், ப்ளீஸ் அழுவாதடி பொண்டாட்டி. மகியின் தொடர் அழுகை, வெறுப்பான பேச்சு, வேலைப்பளு காரணமாக இப்படி பேசுகிறாள் என நிகனை யோசிக்க வைத்தது. உடனே அலைபேசியை எடுத்தவன் தனது டீம் லீடரிடம் இன்று கண்டிப்பாக லீவு வேண்டுமென கெஞ்சி கேட்டு லீவை பெற்றதும் இட்லி தட்டை வாங்கி மனைவிக்கு ஊட்டிவிட்டதோடு குழந்தையை தொட்டிலில் போட்டு ஆட்டி தூங்க வைத்ததும் மனமாறி மகிழ்ந்தவள், சாரிடா, என்னால் முடியலடா என கூறி அணைத்த போது சற்று முன் அவள் பேசிய டா மரியாதை குறைவாக தெரிந்த நிலை மாறி தற்போது பேசிய டா காதலை அவள் மீது அதிகரிக்க செய்வதை உணர்ந்தான்.